வணக்கம். பாரம்பரிய உணவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குலோப் ஜாமுன். அதை நமக்கு செஞ்சு காட்ட போகிறது பாமாயா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு குலோப் ஜாமுன் மாவை மட்டும் அப்படியே இதில் ஒரு தட்டில் கொட்டியிருக்கீங்க. அதை தாண்டி அதில் வேறு என்ன ஆட் பண்ண போகிறீங்க? தண்ணியை ஊற்றி பிணைய போகிறோம். இதுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணுவாங்க சில பேர். நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணுறோமா இல்லை பச்சை தண்ணி மட்டும்தானா? பச்சை தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு உருட்டணும். இப்போ மாவை பெஞ்சு குலோப் ஜானுக்கு உருண்டையாக உருட்டியாச்சு. நம்ம குலோப் ஜான் பார்க்குறோம் சில இடங்கள்லாம் வெடிச்சு போயிருக்கு. இது வெடிக்காமல் இருக்கிற உண்டா. ஸோ இப்போ இது வெடிக்காமல் வருமா, இதுவும் வெடிச்சு வருமா? வெடிக்காதது. இதுக்கு காரணம் கரெக்டான சூடில் வச்சு போடணும். இப்போ அடுத்த ப்ராசஸர் என்ன? அடுத்தது வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணுமா? ஆமாம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சீரா காய்ச்சணும். பாகு வச்சு சீனியில் பாகு காய்ச்சி. சீரானா சீனியில் பாகு காய்ச்சி கலர் பொடி போட்டு ஏலக்காய் போட்டு பாகு காய்ச்சி ஊற்றி ஊற வச்சு சாப்பிடணும். ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் ஊறணும்? அது எவ்வளோ நேரம் வேணும்னாலும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஊறிடும். 15 நிமிஷத்தில் ஊறிடும். அப்புறம் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். ஓகே. இது ரெடி பண்ணிட்டா குலோப் ஜான் எத்தனை நாள் வரைக்கும் கிடாது? அது ஒரு 4 நாள் வரைக்கும் கிடாது. 4 நாள் வரைக்கும் கிடாமல் வச்சு சாப்பிட்லாம். வச்சு சாப்பிடலாம். உருட்டி வச்சுருந்த குலோப் ஜாமுனை வறுத்தாச்சு, எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சாச்சு. இப்போ சீரா காய்ச்சியாச்சு. அதை நம்ம இதில் ஊற்றுறோம். சீரா ஊற்றுங்க. சீரா பதம் எப்படி இருக்கணும்? பதம் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் அது கெடாமல் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 15 நிமிஷம் ஊறணும். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் ரெடி. 15 நிமிஷம் ஊறிடுச்சா? இருக்கா குலோப் ஜாமுன்? சூப்பராக இருக்கு. இதோ ஆயா செஞ்ச குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறோம். நாக்கில் வைக்கும் போது அப்படியே ருசி தெரியுது. சாஃப்டாக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த குலோப் ஜாம் சூப்பர். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் உள்ள பெட் பண்ண கிளிக் பண்ணிருங்க.